சோயா சங்க்ஸ் வச்சு ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான சோயா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரிக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணிருங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதில் மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் அவுட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா உப்பு, கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே தனியாக வச்சிருங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதை பியூரியா இது கூட சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸ் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கிளறி விட்டுட்டு இது கூட 1.5 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இது நல்லா கொதிச்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுட்டு ஃபைனலா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. Download ShareChat.